ஒருத்தவங்க வாழ்க்கையில அவமானம் அப்படின்னு ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா, அந்த அவமானத்தையே வைராக்கியமா எடுத்துட்டு, அதுல கண்டிப்பா ஜெயிச்சு தான் காமிக்கணும். அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. நம்மள இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு. அதுக்கான ஒரு கதைய பார்க்கலாம். தசரத மன்னன் அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ராமர் பொறந்தாரு. அப்ப குழந்தை இல்லாம இருக்கும்போது என்ன பண்ணுவாராம், தேவலோகம் போவாராம். போயிட்டு தேவேந்திரன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு வருவாராம். அப்போ ஒரு தடவ நாரதர் இவர பார்க்கறக்காக வர்றாரு. வந்து சொல்றாரு, அதாவது கோழி மூட்டி விடுவாங்கல்ல, அந்த வேலை நல்லா பார்ப்பாருல்ல நாரதர். வந்து சொல்றாரு, "தசரத மன்னரே, நீங்க போயிட்டு அங்க உட்காந்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா, நீங்க இருந்த இருக்கைய தண்ணி ஊத்தி கழுவுறாங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு. "தெர்ல" அப்படின்னு சொல்றாரு. அவரு கொஞ்சம் நம்பவும் இல்ல. எதுக்காக அப்படி பண்ண போறாங்க அப்படின்னு. அப்ப நாரதர் சொன்னாராம், "நீங்க நம்பலைன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறமா ஒளிஞ்சிருந்து பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இவரும் போறாரு. அதே மாரி பேசிட்டு இருக்காரு. எந்திரிச்சு வராரு. தேவேந்திரன் என்ன பண்றாரு, வாசல் வரைக்கும் வந்து அவர வழி அனுப்பி வைக்கிறாரு. ஓகே வந்துட்டாரு அவரு. அதுக்கப்புறமா ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. போறது மாரி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு. அப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள தேவலோகத்தில பணிபுரியக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த சீட்ல தண்ணிய தெளிச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர் போயிட்டாரு. உள்ள போயிட்டு, "எதுக்காக அப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப தேவேந்திரன் சொன்னாராம், அதாவது பாவக்கணக்குல சேர வேண்டியது தான் குழந்தை பெ பெத்துக்கிறாம இருக்கிறது அப்படின்றதும். உனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்ல. அப்போ நீயும் ஒரு பாவம் பண்ணவன் தான். பாவம் பண்ணவங்க இருந்த சீட்ட கழுவுனா தானே, அந்த சீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அப்ப அந்த சீட்டும் பாவம் பண்ணத மாரி ஆயிரும் இல்லையா? அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த ஒரு அவமானத்த இவர் வந்து ஒரு இதாவெல்லாம் நினைக்காம போறாரு. வைராக்கியமா எடுத்துக்கிறாரு. போயிட்டு உடனே அப்போ வந்து புத்திர யாகம் பண்ணுவாங்க. அந்த மாரி யாகம் பண்றாரு. ராமர் பிறக்குறாரு. அவருடைய பாவக் கணக்கும் தீர்க்கப்படுது. இதுலேருந்து தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த அவமானத்தையே ஏணிப்படியா ஏறி அதில ஜெயிக்க தான் பார்க்கணுமே தவிர, பின்வாங்கக்கூடாது. நம்மள பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்கன்னு நம்ம கூனி குறுகி போய் உட்காந்துருந்தோம்னா, எதுவுமே நடக்காது. அப்படிதானே?